வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 250 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ இது சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காலிஃப்ளவரில் ஏதாவது பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும். அதனால தான் நம்ம இப்படி செய்கிறோம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துட்டு இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும் போது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 3-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இது ஓரளவுக்கு வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 2 காஞ்ச மிளகாய், 4 கிராம்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இது ஓரளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3 மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நாம் இது நல்லா வதக்கிடலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் இதில் 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா 6 to 8 போல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் பவுடர் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள். நான் இங்கே 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துடலாம். இது 3/4 கப் இருக்குது. கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே நாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கிரேவியில் ஒரு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை மாவு சேர்த்துருக்கேன். பொரிகடலை மாவுக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். கடலை மாவும் சேர்க்குறீங்கன்னா நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மூடி போட்டு இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ 4 நிமிஷம் போல் இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதோட புளிப்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடலாம்.
கொஞ்சம் திக்காய் வரட்டும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண மல்லியெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி நான் கூடையில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.